அது மாத்திரமல்ல, எல்லாம் கவனிங்க. இப்போ ஒரு ஷாக்கான காரியத்தை சொல்றேன், எல்லாம் கவனிங்க. அதிகப்படியான வியாதிகள் கவலையினாலே தான் வருகிறதாம். வியாதி எப்படி வருது? வெத்தலை போட்டனால கிடையாது, மூக்குப்பிடி போட்டனால கிடையாது, சாராயம் குடிச்சனால கிடையாது. அதிகப்படியான வியாதிகள் கவலையினாலே தான் மனிதனுக்கு வருகிறது என்று ஆய்வு அறிக்கையிலே மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இதை பல வருஷத்துக்கு முன்பு தான் நான் வாசித்தேன். மனுஷனுக்கு எதனால வியாதி வருதா? ஒன்றும் வெத்தலை போடலையே, ஒன்றும் வேற ஒன்றும் தவறான உணவை சாப்பிடலையே, ஃபுட் பாய்சன் சொல்றாங்க. வேற அப்படிலாம் நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லையே, எப்பயும் சாப்பிட்ற சாப்பாடு தான் சாப்பிட்டேன், ஆனால் இவ்வளவு வியாதி, இவ்வளவு வந்துருச்சு, இது வந்துருச்சு, இது வந்துருச்சு, இது வந்துருச்சு. மருத்துவர்கள் அறிக்கையில் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனுஷன் அதிகமாய் கவலைப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சரீரத்தில் என்ன வந்துருமா? வியாதி வந்துருமா? வியாதி எப்படி வருதுன்னு சொல்றாங்க. வியாதி வருவதற்கான காரணங்கள் என்னன்றதை அவங்க சொல்றாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு மனிதன், ஒரு மனுஷி அதிகமாய் கவலைப்படும் பொழுது புது புது வியாதிகள் சரீரத்திலே அது வருகிறது என்று சொல்லுகிறார்கள். கவலையினாலே குறிப்பாக புற்றுநோய் வருகிறதாம், கேன்சர். எதனால? கவலைப்படுறதுனால கேன்சர் கட்டி வருதாம் பாருங்க. கவலையினாலே இருதய வியாதிகள் வருகிறதாம், கவலையினாலே நரம்பு தளர்ச்சிகள் வருகிறதாம், கவலையினாலே மூளை பகுதி பாதிக்கப்படுகிறதாம். மூளையில சொல்றாங்க இல்லையா, மூளைக்கு போற நரம்பு அங்க பிளாக் ஆயிருச்சு, அங்க ரத்தம் உறைஞ்சிருச்சு, அங்க டாட் ஆயிருச்சு, அங்க அடப்பு வந்துருச்சு. எங்க? மூளை நரம்புல அங்க அடப்பு வந்தனால கை கால் என்ன செஞ்சிருச்சு? எப்படி அங்க அடப்பு வந்துச்சு? அளவுக்கு அதிகமாய் ஒரு மனிதன் என்ன செய்யப்படும் பொழுது, கவலைப்படும் பொழுது, கவலையினாலே ஒடுங்கி போய் விடுகிறார்களாம். சரீரம் ஒடுங்கி போய் விடுகிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். கவலையினாலே ஆயுள் வருஷங்கள் குறைந்து போய் விடுகிறதாம். குறுகிய காலத்திலேயே மனிதர்கள் மரித்து போய் விடுகிறார்களாம். அளவுக்கு அதிகமாய் கவலைப்பட்டதுனால மனுஷன் சீக்கிரமே செத்து போயிட்டாரு. இன்னும் இருந்திருக்கலாம் 40 வருஷத்துக்கு. ஆனா சொல்லி முடியாத கவலை, கவலையினாலே சிலருக்கு பைத்தியம் பிடித்து விடுகிறதாம். கவலையினாலே முழு சரீரமும் பாதிக்கப்படுகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு வசனத்தை எடுத்து வச்சிருக்கிறேன், அவ்வளவு வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. கவலைப்படுறதுனால முழு சரீரமும் என்ன செய்து விடுகிறதாம்? அது ஒடுங்கி போய் விடுகிறதாம். சத்திய வேதம் இதை முன்கூட்டியே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. மருத்துவர்கள் இன்னைக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா எத்தனையோ நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் சத்திய வேதத்துல நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதனாலலாம் வியாதிகள் வருகிறது என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். சங்கீதம் 31:9. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட என்ன செய்தது? கருகி போயிற்று. எதனால? துக்கத்தினாலே என்னுடைய ஆத்துமா, என்னுடைய வயிறு, என்னுடைய கண்கள் எல்லாம் என்ன செய்தது? கருகி போனது. அப்ப எதனால வியாதி வருது? கவலை, துக்கத்தினாலே. 88வது சங்கீதம் 9வது வசனம். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அதாவது இங்க பிரச்சனைக்கான காரணத்தையும் சொல்றாரு, பிரச்சனையிலிருந்து விடுவதற்கான பதிலையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? துக்கத்தினால் என் கண் என்ன செய்தது? தொய்ந்து போயிற்று. சிலருக்கு அப்படி கண்ணு குழி விழுந்துரும். நல்லா புசு புசு நல்லா கொழு கொழுன்னு இருந்திருப்பாங்க ஒரு காலத்துல. இப்ப பார்த்தா கண்ணெல்லாம் உள்ள போய் கண் சொருகி போய் அப்படியே பார்க்கறதுக்கு ஆள் பேன் இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எதனால? கவலை, வியாகுலம், மன அழுத்தம். இங்க அவன் சொல்லுகிறான். அதை பிறகு சொல்லுகிறான், கர்த்தாவே, உம்மை நோக்கி என்ன செய்கிறேன்? நான் கூப்பிடுகிறேன். அப்படி கூப்பிடும் பொழுது என்ன செய்யறது? சுகம் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க.
அவருடைய தழும்பை நோக்கி பாருங்க, அவருடைய காயத்தை நோக்கி பாருங்க, அவருடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள், அவருடைய நாமத்தை வாயினாலே உச்சரியுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து வசனங்களை வாயினாலே உச்சரியுங்கள். எல்லா கவலையும் மாறிடும், எல்லா பிரச்சனையும் மாறிடும், எல்லா மனக்குழப்பங்கள் மாறிடும். நல்ல சுகமா இருக்கலாம், கண்ணு சுகமா இருக்கும், நரம்புகள் சுகமா இருக்கும், எலும்புகள் சுகமா இருக்கும், மூளை சுகமா இருக்கும், கிட்னி சுகமா இருக்கும், ஹார்ட் சுகமா இருக்கும், முழு சரீரம் நல்லா சுகமா இருக்கும். எப்பனா கர்த்தருடைய வார்த்தையை மனதில் வைத்து சிந்திக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வாயினாலே பேசும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை வாயை திறந்து சொல்லும் பொழுது இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இதை விட்டுட்டு நீங்க கவலைப்படுறதுக்கு இறங்கிட்டீங்க, கண் வியாதி, நரம்பு வியாதி, வயிறு வியாதி, இருதய வியாதி, எல்லா வியாதி என்ன செஞ்சிடும், வந்துடும். சத்திய வேதனை குறித்து முன்கூட்டி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். துக்கத்தினாலே ஆவி மனிதன் செயல்படாமல் போய்விடுகிறான் என்று. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலேயோ ஆவி முறிந்து போகும். எதனாலே ஆவி முறிந்து போகும்? மன துக்கம். மன துக்கத்தினாலே உள்ள இருக்கக்கூடிய ஆவி மனிதன் என்ன செய்து விடுகிறான்? முறிந்து போய் விடுகிறான், ஒடிந்து போய் விடுகிறான். அருமையானவர்களை கவனியுங்கள். பல வருஷத்துக்கு முன்பதாக இதை குறித்து நான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த பொழுது இது குறித்து தெளிவாக எனக்கு ஒரு காரியம் பாருங்க விளங்கினது. என்னன்னா, மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவி மனுஷன் செயல்படாமல் போய் விடுகிறான். ஆவி மனுஷன் ஒரு கவலை வந்தோடனே மனுஷன் அப்படி உட்காந்துடுறான். பாருங்க, பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? ஒரு இடத்துக்கு எழும்பி போக முடியல, கவலை வந்த உடனே ஒரு இடத்துக்கு எழுப்பி போக முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல, ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியல, அப்படி மக்கள் உட்கார்ந்துற பாருங்க. அதை குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது. மனோ துக்கத்தினாலே ஆவி மனிதன் செயலிழந்து போய் விடுகிறான். அப்படியே உட்கார்ந்துடுறான். உள்ள இருக்கிற ஆவி மனுஷன் எந்திரிக்க மாட்டேங்கிறான், போக மாட்டேங்கிறான், வேலை பண்ண மாட்டேங்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? மனோ துக்கத்தினாலேயோ. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கள், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட எனக்கு தெரியப்படுத்து, நான் பார்த்துக்கிறேன். ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்து, நான் பார்த்துக்கிறேன். புலம்பலோட தெரியப்படுத்தாத, ஸ்தோத்திரத்தோட என்ன செய்ய ஸ்தோத்திரத்தோட தெரியப்படுத்தினா நான் எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்கிறேன், பார்த்து கொள்ளுகிறேன். ஆமென். இதே போல என்ன சில வசனங்கள் எல்லாம் வாசிக்கிறோம். ஆகையால் தான் சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேலே என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள். வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எத்தனைய? உங்கள் கவலைகள் எத்தனைய? உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேலே வைத்து விடுங்கள்? அவர் மேலே வைத்து விடுங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். யார் மேலே வைத்து விடுங்கள்? கர்த்தர் மேலே வைத்து விடுங்கள், அவர் மேலே வைத்து விடுங்கள். எல்லா கவலையும், பாதி கவலை நீங்க வச்சுக்கீங்க ஆண்டவரே, பாதி கவலை நான் வச்சுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பாவம் அப்புறாணி, பாதி கவலை நீங்க என்ன செஞ்சுக்கீங்க, வச்சுக்கங்க. பாதி கவலை என்ன செஞ்சுக்கிறேன், நான் வச்சுக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நீ சுமக்காத, சட்னியா போயிடுவ, மூளை குழம்பி போயிடும், நரம்பெல்லாம் இழுத்துக்கிறோம், கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. சத்தியவேதம் சொல்லுகிறது, உன் கவலையெல்லாம் ஏன் மேலே வை. ஆமென். ஆகவே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வையுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே என்ன செய்யப்பட்டார், வியாகுலப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக மனிதனாய் வந்தார்? வாசிப்போம். ஏசாயா 61:3. சீயோனிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்தத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும். எல்லா காரணங்களுக்கு சொல்லுவோமா? துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம். எதுக்கு பதிலாக? எது? காஞ்சோரிக்கு பதிலாக, முட்செடிக்கு பதிலாக. வாஸ்தவமா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, துயரத்துக்கு ஆனந்த.
அப்ப கர்த்தர்ட்ட சொல்லுங்க, துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை எனக்கு கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். புலம்பலுக்கு பதிலாக துதியின் ஆடை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை. ஆமென். இதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கிறோம். மத்தேயு 11:28 ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் ஓய்வை தருவேன். ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் வியாகுலப்பட்டார்? எனக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் ஆனந்த தைலத்தையும் கொடுப்பதற்காக அவர் என்ன செய்யப்பட்டார்? வியாகுலப்பட்டார். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், இனி உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எது முடிஞ்சு போயிடும்? வியாகுலத்தின் நாட்கள், மன அழுத்தத்தின் நாட்கள், துக்கத்தின் நாட்கள் என்ன செய்து போகும்? முடிந்து போகும். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. உங்க சந்தோஷம் துக்கமா மாறும் சொல்லல, உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அப்படி வாயத்திலிருந்து சொல்ல ஆரம்பிக்கணும், தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கணும். கவலைப்படுறதை நிறுத்திட்டு இப்ப சொன்ன வசனங்கள்லாம் வாசிக்க டைம்ல அதனால சொல்லிட்டேன். இனி என் துக்க நாட்கள் முடிந்து போம். கர்த்தர் துக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி சந்தோஷத்தினால் என்னை நிரப்புகிறார். ஆமென். உங்கள் துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் உண்டாகும். துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் உண்டாகும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆவி என்ன செய்யும்? உண்டாகும். துதியின் ஆடை உண்டாகும். என்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் வியாகுலப்பட்டார். எதற்காக? எனக்கு மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொடுப்பதற்காக. ஆமென். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். எனக்கு ஆசீர்வாதத்தை, எனக்கு செழிப்பை, ஐஸ்வர்யத்தை கொடுப்பதற்காக அவர் வியாகுலப்பட்டார். இன்னைக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கவலைகளும் மீது வைக்கிறேன் ஆண்டவரே. குடும்பத்தை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, மனைவியை குறித்த கவலை, புருஷனை குறித்த கவலை, எல்லா கவலையும் உம்மீது வைக்கிறேன். பணத்தை குறித்த கவலை, தேவைகளை குறித்த கவலை, எல்லா கவலைகளும் உம்மீது வைக்கிறேன்பா. கர்த்தாவே, ஒரு நன்மை வந்ததுக்காக நன்றி, ஒரு ப்ரமோஷன் வந்ததுக்காக நன்றி, ஒரு இன்கிரிமெண்ட் வந்ததுக்காக நன்றி. ஓ தேவன், எனக்கு வர வேண்டிய சொத்து, எனக்கு வர வேண்டிய பங்கு பாகங்கள் வந்தபடியால் ஸ்தோத்திரம். எனக்கு வர வேண்டிய லாபங்கள் வந்தபடியால் ஸ்தோத்திரம்பா. நீர் வாங்கி தருகிறீர்பா, நீர் வாங்கி தருகிறீர். எல்ஷடாய் தேவன் எம்மாலை வாங்கி தர முடியும். என் கவலையை எல்லாம் மீது வைக்கிறேன்பா. ஊரெல்லாம் போய் என் கவலையை சொல்கிறத நிறுத்துறேன். அங்கங்கே போய் சொல்லிட்டு வரதை நிறுத்துறேன்பா. கதவை பூட்டி முழங்கால் படிட்டு உடைய சமூகத்தில் நிற்கிறேன். உடைய பிரசனத்தில் அமர்றேன்பா. கர்த்தாவே, அதில் ஒரு மாற்றத்தை தருவி, அதில் ஒரு அற்புதத்தை செய்வீர் ஆண்டவரே. எனக்காக வியாகுலப்பட்டீரே, எனக்காக வியாகுலப்பட்டீரே. என்னுடைய கவலைகளை நீர் ஏற்றுக்கொண்டீரே. கர்த்தாவே, இன்பத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் ஓ தேவனே கொடுத்ததுக்காக நன்றி. ஆனந்த தைலத்தினாலே என்னை நிரப்பினதுக்காக நன்றி. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த சத்தியங்களுக்காக நன்றி. இந்த சத்தியங்கள் உள்ளத்திலே பதிக்கப்படட்டும், இருதயத்திலே பதிக்கப்படட்டும். மகிழ்ச்சியாய் கர்த்தாவை கொண்டு போகப்படுவீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தகப்பனே, மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும், மகிழ்ச்சி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும். துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும் பா. துக்கத்தினாலே வந்த அந்த வியாதிகள் முற்றிலுமாய் மாறட்டும். சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, வாழ்வு உண்டாகட்டும். அவ்விதமாய் செய்கிறீர். அருக்கா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.